காயினெக்ஸ் டுட்டோரியலோட நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைபேக்னா என்ன, அவரேஜ்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கிரிப்டோவில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, எந்த பெயராக இருந்தாலும் ஒரு 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 மார்க்கெட்டில் ஒரு பெயரில் நீங்கள் வந்து என்டர் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஆர்டரை எப்படிலாம் முடிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னு வந்து முன்கூட்டியே வந்து தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் என்ன அப்படின்னா பைபேக் அண்ட் அவரேஜ் மெத்தட். ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன, அது வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதை மெயினாக வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ஆகும்போது ஒரு கரெக்ஷன் எடுக்கும்போது நமக்கு வந்து 2 விதமான விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும். ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று பைபேக் பண்ணணும். அப்படி இல்லைனா அதை வந்து அவரேஜ் பண்ணி முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பிட்காயின் வந்து கொஞ்சம் டவுன் ஒரு $500 கிட்ட டவுன் ஆகிருக்கு. அரௌண்ட் 11,100 வரைக்கும் வந்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு சோனில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஸோ இன்னும் இந்த லெவல் வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 10,500 வரைக்கும் கூட லெவல்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ஏரியாவிலேருந்தே ரிவர்ஸ் ஆகும். அப்படி இல்லைனா இன்னும் கூட கொஞ்சம் கூட டவுன் ஆகி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த சோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம். டவுன் ட்ரெண்டு கன்ஃபார்மாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஸோ இப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ வேறு ஏதாவது ஒரு பெயர் ஒரு காயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காயினெக்ஸில் லாட் ஆஃப் காயின்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது. நிறைய டெஃபி காயின்ஸ்லாம் வந்து இப்போ வந்துக்கு நல்லா அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு பாருங்கள், பிஹெச்என்எஸ் அப் ஆகிட்டு இருக்கு, எஸ்விஜி. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த காயின்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. வந்து நீங்கள் வந்து லாஸ் ஆகின காயின், டாப் லாசஸ் காயின்ஸில் ஏதோ காயின் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த காயின் டவுன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுதான் வந்து ரீசன். ஸோ அதுக்கு வந்து 3 பிளான் தான். ஒன்று என்ன அப்படின்னா, அந்த காயின் பற்றி காயினோட ஃபியூச்சர் நியூஸஸ் அப்கமிங் அப்டேட்ஸ் எதுவும் இருக்கா, அந்த காயின் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கனா கொஞ்சம் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து என்னைக்குனாலும் வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கனாக இருக்கலாம். வந்து அதுக்கு அப்கமிங் அப்டேட்ஸ் இருக்கலாம். ஃபியூச்சரில் எதுவும் ஹார்ட் ஒர்க் இருக்கலாம், ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்கலாம், சம்திங் ஏதோ மொபைல் ஆப் ரிலீஸ் இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து ஃபியூச்சரில் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து காயின் மார்க்கெட் கால் அந்த வெப்சைட்லலாம் செக் பண்ணிக்கலாம். நிறைய ஈவெண்ட் வெப்சைட் இருக்குது. கிரிப்டோ ஈவெண்ட் வெப்சைட்னு கூகுளில் போட்டாலே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் ஈவெண்ட் இருக்குது, அந்த காயின் ஒர்த்து அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் 2 மெத்தடில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா பைபேக், அவரேஜ். சப்போஸ் இது வந்து இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வாங்கினதே வந்து டாப்பில் தான் வாங்கியிருக்கோம். நல்லா அப்பான பிறகு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இனி வந்து இது அப்பாகுமான்னு டவுட்டு தான். ஸோ அப்கமிங் ஈவெண்ட்ஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணோன்னா, இன்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டோ வந்து டவுன் ஆனதும் செல் பண்ணிவிட்டு லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வர்றது வந்து நல்ல விஷயம். ஏன்னா டாப்பில் ஒரு காயின் நீங்கள் வாங்கி வச்சு டவுன் ஆகிட்டு அப்படின்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதே இது பாட்டமில் ஒரு காயின் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து அவரேஜோ பைபேக்கோ பண்ணி அதை ரெக்கவர் பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வெளியே வரலாம். சரியா? சரி, ஓகே. அடுத்து என்ன இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வாங்கி வச்ச காயின் நல்ல காயின். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் காமிக்க போகிற காயின் என்னென்னா சிஇடி காயின் வந்து காமிக்கிறேன். ஸோ சிஇடி காயின் நான் வாங்கி செல் பண்ணது, அதே மாதிரி பாதி காயின் செல் பண்ணியிருக்கேன், பாதி இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். சரியா? ஸோ அதை பற்றிலாம் வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சிஇடி காயின் வந்து என்னோட லாஸ்ட் ட்ரேட்ஸ் இந்த ஏரியாலலாம் வாங்கியிருக்கேன். 0.11 0.11லலாம் 16,000 காயின் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து நான் இந்த ஏரியாவில் வாங்கியிருக்கேன். அடுத்து என்னைக்கு செல் பண்ணியிருக்கேன்னா, இன்னைக்கு நேற்று. சரியா? நேற்று வந்து நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். என்ன ப்ரைஸில் செல் பண்ணியிருக்கேன்னா 1210, அதாவது இந்த லோ ப்ரைஸில் வாங்கி ஹை ப்ரைஸில் செல் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட்டில் வந்து செல் பண்ணியிருக்கேன். சரியா? இதான் வந்து ட்ரேடிங். ஸோ அவங்க செல் பண்ணது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. $470 வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. சரியா? ஸோ இந்த $470க்கு நான் வந்து 39,000 காயின் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம வந்து பைபேக் பண்ணுற மெத்தட் தான் இது. பைபேக் பண்ணுற மெத்தட்னா என்னென்னா, நீங்கள் வந்து லோவில் வாங்கி ஹைலியோ நீங்கள் ஹையில் வாங்கி லோலியோ நீங்கள் வந்து லாஸில் செல் பண்ணால் கூட செல் பண்ணிவிட்டு டவுன் ஆகும், ஷுவராக டவுன் ஆகும் தெரியும் போது செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரைஸ் நீங்கள் செல் பண்ண ப்ரைஸை விட கம்மியாகும் போது திரும்ப பை பண்ணணும். ஓகே? ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டாப்பில் ஒரு லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க. ஸோ அடுத்து நீங்கள் வந்து செல் பண்ண ப்ரைஸை விட கம்மியாக வாங்குறதுனால குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 to இந்த ரேஞ்சில்
39,000 காயின் $472 செல் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அதே காயின் நான் வந்து இதில் காமிக்கிறேன். இங்கே பாருங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து அதே $472 இந்த ஏரியாவில் பார்த்தோம் எஸ்டிமேட்டட் வேல்யூ. சரி, இது வந்து பேலன்ஸ் என்னோடது $938 இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து $472க்கு நான் வந்து இப்போ வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ காயின் கிடைக்கும்னா 41,300 காயின் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நான் செல் பண்ணாமல் ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ தான் இருந்திருக்கும்? 39,000 காயின் தான் இருந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ செல் பண்ணி நான் அதோட செல் பண்ண ப்ரைஸை விட கம்மியாக வாங்குறதுனால எனக்கு வந்து எவ்வளோ காயின் இன்க்ரீஸ்? 1,300 காயின் வந்து எனக்கு, சாரி 1000 இல்லை, 2,300 காயின் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதே எவ்வளோ டாலருக்கு? அதே $472 கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பைபேக் மெத்தட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பைபேக் மெத்தட் மூலமாக நம்ம வந்து செல் பண்ணிக்கிட்டு செல் பண்ண ப்ரைஸோட சீப்பாக கிடைக்கும் போது வாங்கிக்கலாம். இதான் வந்து நம்ம ஒரே ப்ரைஸில் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டவுன் ஆகும்னு தோணுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு $100 வாங்குங்க. அடுத்து அதோட டவுன் ஆச்சுன்னா ஒரு $150 வாங்குங்க. அதை விட டவுன் ஆச்சுன்னா ஒரு $200 வாங்குங்க. ஸோ இப்படி 3ஆக பிரித்து வாங்கினாலும் நமக்கு வந்து திரும்ப அப் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கிரிப்டோவில் சொல்கிறது, என்னைக்குமே வந்து ஒரு 50% அமௌண்ட்டை வந்து ட்ரேட் பண்ணாமல் வச்சுக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் போகும்போது நம்ம அதை அவரேஜ் பண்ணி முடிக்க முடியும். சரியா? சரி, இதை வந்து நான் சொல்லிட்டேன் பைபேக் மெத்தட். இது வந்து நல்லாவே வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கிரிப்டோவில் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். லுக் லைக் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மெத்தட் தான் வந்து நிறைய பேர் இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரேடருக்கும் இது தெரியணும். சரி, அடுத்து என்ன அப்படின்னா அவரேஜ் மெத்தட். அவரேஜ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்கின ப்ரைஸை விட அதிகமாகவோ, சாரி, நீங்கள் வாங்கின ப்ரைஸை விட டவுனாக போயிட்டு இருக்குது அப்படின்னா, சாரி ஃபார் எக்ஸாம்பிள் செல் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு வாங்கியிருக்கீங்க, அதாவது ஸ்விங் ட்ரேடாக வாங்கிருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ஆர் 3 மந்த்துக்கோ ஆர் 1 இயருக்கோ நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அந்த பேரை வந்து டவுன் ஆகும்போது செல் பண்ணி வாங்குறது வந்து கொஞ்சம் வாங்குறது ரிஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாங்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம லாங் டேர்முக்கு தான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா, நம்ம வாங்கின ப்ரைஸோட டவுன் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கீழே கீழே டவுன் ஆக நம்ம வந்து பாட்டமில் வாங்கி போட்டுக்கணும். ஸோ அப்படி போடுறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டில் காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இந்த டாப்பில் எட்ஜில் வாங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வாங்கிக்கிட்டு மார்க்கெட் வந்து அடுத்த நாள் டவுன் ஆகுது. ஸோ அப்போ அடுத்து கொஞ்சம் இங்கே பாட்டம் வாங்குறீங்க, அடுத்து கொஞ்சம் பாட்டம் வாங்குறீங்க, அடுத்து பாட்டம். ஸோ இப்படி வாங்கின பிறகு மார்க்கெட் வந்து அப்பாகி நல்ல ஒரு பம்பிங்கில் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நடந்துன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் இந்த ஒரே இடத்துல வாங்கி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இங்கே வர டவுன் ஆகி ரிட்டர்ன் ஆகி மேலே வந்தால் தான் ப்ராஃபிட். அதே இது நீங்கள் இந்த மாதிரி அவரேஜ் பண்ணி ஒரு 2 ஆர் 3 பார்ட்ஸாக பிரித்து வாங்குறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்பானாலே இங்கே பாட்டமில் வாங்கின ஆர்டர் எல்லாமே ப்ராஃபிட்டில் வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும்? டாப்பில் உள்ள லாஸும் பாட்டமில் உள்ள ப்ராஃபிட்டும் கவர் ஆகி இந்த பாதி ரேஞ்ச்லேயே நமக்கு வந்து ப்ராஃபிட் வர தொடங்கிடும். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த 2 மெத்தடுமே வந்து நம்ம வந்து எல்லா பெயர்லையும் ஃபாலோ பண்ணலாம். நாட் ஒன்லி சிஇடி, பிட்காயின், எத்தீரியம் எல்லா இதுலேயுமே ஃபாலோ பண்ணலாம். அதனால தான் நான் வந்து சொல்கிறது, பிட்காயின்லாம் வந்து எவ்வளோ டவுன் ஆனாலும் கண்டிப்பாக திரும்ப அப் ஆகும். அதே மாதிரி எத்தீரியம், இந்த டாப் காயின்ஸ் எல்லாமே அப்படிதான். சரியா? எவ்வளோ டவுன் ஆனாலும் கண்டிப்பாக அப் ஆகும். ஆனால் நீங்கள் வாங்குறது ஒரே இடத்துல மொத்தமாக வாங்கி ஹோல்டு பண்ணக்கூடாது. சரியா? நீங்கள் ஒரு மார்க்கெட் தெளிவாக அப் ஆகிட்டு இருக்கு, டாப்பில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட்னா என்ன? கொஞ்சம் வாங்கணும், அது கொஞ்சம் அப் ஆகி போனதும் செல் பண்ணணும். லிவரேஜ்லேயும் வாங்கலாம். இங்கெல்லாம் 2x 3xலாம் லிவரேஜ் இருக்குது. 10,000 ரூபா தான் இருக்குன்னா ஒரு 3x லிவரேஜ் வச்சு ஷார்ட்டாக அப் ஆகணும் உங்களுக்கு ஷோராக தெரியும் போது நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்கி கொஞ்சம் ப்ராஃபிட்லேயே செல் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு அருமையாக யூஸ் பண்ணிக்கணும். ஹோல்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, என்னைக்குனாலும் டவுன் ஆகி கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்போது வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். கிடைச்சிட்டே இருக்கும், அது அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும். அதுக்கு பிறகு அப்பாக தொடங்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து செல் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் வந்து பைபேக் அண்ட் அவரேஜ் மெத்தட் ஒவ்வொரு ட்ரேடரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி ஒரு டாப்பில் நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்து ஒரு அந்த காயின் வந்து அந்த அளவு ஒர்த் இல்லை, அது ஒரு ஷார்ட் டைமில் பம்ப் ஆகி 50%, 100%, 200% அப்பான பிறகு நீங்கள் வந்து டாப்பில் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த காயின் டவுன் ஆகும்போது செல் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அந்த காயினை போய் நீங்கள் வந்து நான் வந்து
அவரேஜ் பண்ணுறேன் ஆர் பைபேக் பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஒரு நல்ல காயின் நல்ல காயினாக இருக்கணும். ஆர் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து கிரிப்டோவில் உள்ள ஒவ்வொரு ட்ரேடரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னது புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செல் பண்ணி பைபேக் பண்ணுறதும் அவரேஜ் பண்ணுறதும் ரெண்டில் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். டிபெண்ட் அப்பான் யுவர் ஈக்விட்டி அண்ட் கான்ஃபிடன்ட் லெவல். சரியா? ரெண்டுமே வந்து ஒர்த்தான மெத்தடு தான். நான் வந்து பைபேக் மெத்தட் அடிக்கடி ஃபாலோ பண்ணுவேன். அவரேஜ் மெத்தடும் ஃபாலோ பண்ணுவேன். சிஇடி நிறைய டைம் நான் வந்து அவரேஜ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நிறைய காயின் வந்து அவரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஒரே ப்ரைஸில் வாங்கி ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிட்டு இப்படிலாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2019 பிட்காயின் வந்து செம பம்பாச்சு. சாரி 2019 2017 சரியா? ஸோ அப்போ ஒரு பெரிய பம்பாகி $2000 சாரி $20,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து போச்சு. ஸோ அந்த லெவல் பம்ப் ஆகும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா டாப்பில் போய் வாங்கி வச்சாங்க. சரியா? அதுக்கு பிறகு $20,000 போன பிட்காயின் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் $4,000 வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் $20,000 2017 காமிக்கிறேன். ஸோ இந்த ஏரியா போயிருந்து சரியா? $19,500 மேலே போயிருக்கு. போய்கிட்டு எங்கே வர வந்திருக்கு பாருங்கள் மார்க்கெட் $3,000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அங்கே டாப்பில் போய் வாங்கினாங்க. வாங்கிக்கிட்டு இவ்வளோ தூரம் அப்பான பிறகு சரியா? இங்கெல்லாம் வாங்காமல் வெறும் $1,000 $2,000 இருக்கும்போது வாங்காமல் $20,000 போன பிறகு வாங்கினாங்க. வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா இங்கே $3,000 $4,000 வரும்போது செல் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அது வந்து வேஸ்ட்டு, டோட்டலாக லாஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. என்னைக்குமே ஒரு மார்க்கெட் டாப்பில் அப் ஆகிட்டு இருக்குன்னா ஹோல்டு பண்ணால் வாங்கக்கூடாது. ட்ரேட் பண்ணால் வாங்கலாம். டைமுக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கிட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ சடனாக 1 or 2 டேயில் அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். சரியா? பேசிக் கான்செப்ட். எந்த மார்க்கெட்னாலும் இந்த இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ அடுத்து என்ன ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போஸ் நீங்கள் இதில் வாங்கியிருந்தா கூட அவங்க வந்து இதில் பைபேக்கோ ஆர் அவரேஜோ பண்ணியிருந்தா அதை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அடுத்து வந்து அப்பாகி அரௌண்ட் $13,700 வரைக்கும் வந்திருக்கு. இந்த ட்ரிப்பும் 12,100 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அவங்க இந்த ஏரியாவில் வந்து ஒரு கொஞ்சம் பிட்காயின் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக டவுன் ஆகி வரும்போது ஸோ இந்த இதில் கொஞ்சம் பாட்டம் கரெக்ஷன் எடுத்து நின்று இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம். அடுத்து இங்கே பாட்டமில் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம். ஸோ இங்கே வாங்குறது எப்படி வாங்கணும்னா இங்கே வந்து 0.1 வாங்கியிருக்கீங்கன்னா இங்கே 0.2 அடுத்து இதோட கீழே போகும்போது 0.3 ஸோ இந்த மாதிரி வாங்கிருக்கணும். அப்போ என்ன ஆகும்? இதில் வந்து அப்பாகி இங்கே போகும்போது இந்த 2 ஆர்டருமே நல்ல ப்ராஃபிட் வந்து நிற்கும். ஸோ அப்போது நம்ம இந்த லாஸையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓவரால் 3யுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த பிளான் இல்லாமல் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணாங்க. என்னென்னா இங்கே வாங்கின ஆர்டரை அவரேஜும் பண்ணாமல் இங்கே $3,000 போகும்போது திரும்பவும் வாங்காமல் பைபேக்கும் பண்ணாமல் சும்மாவே வச்சுக்கிட்டு இன்னும் இருக்கிறவங்க இருக்காங்க. சரியா? இங்கே டாப்பில் வாங்கி வச்சுக்கிட்டு இங்கே 12,000 போகும்போதும் இன்னும் நம்ம வாங்கின ப்ரைஸ் வரலையே, என்னைக்காவது வரும், அன்னைக்கு வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வரும், அந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வரும், அது ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த முறை வந்து சரியான முறை கிடையாது. எத்தனை வருஷம் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிடுச்சுல. அந்த 3 வருஷத்தில் ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தால் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து ஏர்ன் பண்ணிருக்கலாம். பைபேக் செல் பண்ணி பைபேக் பண்ணியிருக்கலாம், ஆரை வந்து அவரேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஆர்டரை வந்து முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா பிட்காயினில் நிறைய டைம் அந்த டைம் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்களும் ஃபியூச்சரில் வந்து பிகினராக இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் மஸ்ட் வந்து எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பிட்காயின் லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அரௌண்ட் 10,400 சரியா? ஸோ இதுதான் வந்து லெவல். மேபி இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து திரும்ப வந்து அப்பாகி போகலாம். இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த சோனையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேபி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி திரும்ப வந்து டவுன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஸ்டில் அப் ட்ரெண்ட். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.